ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம். இது ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு மட்டும் இம்பார்ட்டண்டாக இருக்க போகிறதில்லை, வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸுமே படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். லெசன் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 and 4. லெசன் 2ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 and 4. லெசன் 3ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 and 4. லெசன் 4ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 and 4. அண்ட் லெசன் 5, 6, 7 and 8. இந்த 4 லெசனுமே பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்கில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 லெசனில் எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்றதுனால எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நம்ம 3 மார்க்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 3 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா லெசன் 1ல 1, 2, 3 and 4. லெசன் 2ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 and 3. லெசன் 3ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 and 3. லெசன் 4ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 and 3. அண்ட் லெசன் 5, 6 and 7, 8. இந்த 4லையுமே எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனியாக பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த லெசன்ஸையும் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ இதுக்கே நம்ம ஆப் இருக்கு. என்ன ஆப்? வீலர்ன் ஆப் இல்லையா? ஸோ அந்த வீலர்ன் ஆப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரெக்கார்டட் வீடியோஸாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. அண்ட் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் கீழே நமக்கு என்ன கிடைக்க போகுது? நோட்ஸும் கிடைக்க போகுது. ஸோ தனியாக நோட்ஸுக்காக நம்ம வேற எதுவும் தேடணும்னு அவசியமே இல்லை. ஸோ நோட்ஸை நம்மளுக்கு கிடைச்சிட போகுது. அந்த நோட்ஸை நம்ம ஆன்லைன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்லைன்லயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஆஃப்லைன்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நோட்ஸ்ல என்ன பண்ணலாம்? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆஃப்லைன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற போது. அண்ட் என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? குவிசஸ் கிடைக்க போகுது. குவிசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த லெசன்ஸ்ல இருக்க ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கொஷின்ஸை உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதோட ஆன்சரை சூஸ் பண்ண வைக்க போறோம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு இன்னுமே ஆழமா அந்த லெசன் உங்க மனசுல பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ அதாவது நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது? நோட்ஸ் கிடைக்க போகுது, ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்க போகுது அண்ட் குவிசஸ் கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டில் போயிட்டு நான் ஃபோனை பார்த்து படிக்க போறேன், ஃபோனில் ஒரு ஆப் வச்சு படிக்க போறேன் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க நம்பிக்கையை கொண்டு வரதுக்கு நம்ம ஆப்ல என்ன இருக்கு? ட்ரேசிங் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ நம்ம எந்த லெசன் முடிச்சிருக்கோம், எத்தனை குவிஸ் முடிச்சிருக்கோம், இப்படிலாம் கூட நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியுது. ஸோ இதனால நம்மளுக்கு என்னென்ன நடக்குது? 2 விதமான இது இருக்கு, 2 விதமான பெனிஃபிட் இருக்கு. ஒன்று நம்மளால எந்த கொஸ்டினையும் எந்த லெசனையும் ஸ்கிப் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் நம்ம பேரண்டோட பெர்மிஷன் கிடைக்க போகுது. ஸோ பேரண்டோட நம்பிக்கை கிடைக்க போகுது. ஸோ இதனால நம்ம ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்க முடியும். அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு வெறும் 999ல கிடைக்க போகுது ஃபார் ஃபுல் 1 இயர். ஓகேவா? 1 இயர் ஃபுல்லாவே நம்மளுக்கு 999ல இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 5 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். லெசன் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1 and 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லெசன் 2ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லெசன் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லெசன் 4ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். லெசன் 5ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். அண்ட் லெசன் 6, 7, 8ன்னு பார்த்தோம்னா எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கொஸ்டினுமே மறக்காம படிச்சுக்கோங்க. அடுத்து எந்த கொஸ்டின்ஸ் அடுத்து என்ன சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.